மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 5ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் எப்படி சூப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரே கேள்வியில் நிறைய ஆப்ஷன் வச்சு கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதனால் நல்ல முறையில் வீடியோவை தயவுசெய்து ஒரு 10-15 நிமிஷம் சரியா பொறுமையாக பார்த்துட்டு நல்லபடியாக ஒரு நோட்டில் அதை சூப்பராக எழுதி வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணி நம்ம கேட்குற போனஸ் கேள்விகள் சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 5ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு 7வது உலக திருக்குறள் மாநாடு சரியா எங்கே நடைபெற்றது, ஓகேவா, யாரெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அணு கனிம சுரங்க திட்டம் எங்கு செயல்பாட்டில் உள்ளது, இந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டாக அதை நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்தியாவின் முதல் பசுமை ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 4வது பாருங்க, இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் ஏபிஐ மற்றும் 2G அதாவது செகண்ட் ஜெனரேஷன் எத்தனால் ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அதை பார்த்துட்டு அப்படியே தேசிய ஹைட்ரஜன் திட்டம் சரி பசுமை ஹைட்ரஜன் சரி கிரீன் ஹைட்ரஜன் வரணும். தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் எப்போது மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அந்த செய்தி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 23 பேரை பயங்கரவாதிகளாக அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பயன்படுத்தப்பட்ட சட்டம் உஃபாஸ் சட்டம், UAPAன்னு சொல்லுவாங்க. அந்த உஃபாஸ் சட்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த தெரிந்திருக்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். பொறுமையாக தயவுசெய்து நல்லா பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும். சரியாம்மா? சரி, ஃபஸ்ட்டு விரிவான செய்திகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 7வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெற்ற இடம் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெங்களூருவில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலம் கர்நாடகாவின் பெங்களூருவில் அமைந்துள்ள சென்ட் ஜோசப் பல்கலைக்கழகத்தில் இந்த மாநாடு நடத்தியது. ஓகேவா, நடைபெற்றது. இந்த மாநாடை நடத்தியது யாருன்னு சொல்லி பாருங்க, பெங்களூரு திருவள்ளுவர் சங்கம் மற்றும் தாய்மொழி கூட்டமைப்பு ஆகிய இரண்டும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தவர் நோட் பண்ணிக்கோங்க, அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த மாநாட்டை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? முக்கியமானது விட்டுறாதீங்க. சரியாம்மா? அடுத்து போலாமா? தமிழ்நாட்டில் அயலக தமிழர் தினம் ஜனவரி 12ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது, மறந்துடாதீங்க. சரியா? ஜனவரி 12 அயலக தமிழர் தினம். பழைய பேர் என்ன சொல்லுவாங்க, வெளிநாடு வாழ் தமிழர் தினம் சொல்லுவாங்க. சரியாம்மா? அடுத்து முக்கியமான ஒரு நியூஸ், கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை கூட பாருங்கள், சர்ச்சைக்குள்ளேயே ஒரு திட்டம் பாருங்கள், அணு கனிம சுரங்க திட்டம். சரியா? அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் மத்திய அரசின் சரியா IREL இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் சொல்லுவாங்க. என்ன பேருமா? இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட்டிற்கு சொந்தமான இந்த அணு கனிம சுரங்க ஆலை, அதாவது தமிழில் சொல்லியிருக்காம பாருங்க, இந்திய அரிய மணல் ஆலையானது செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலை சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 1910ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டின் விஞ்ஞானி ஹெர்ஸ்கோம்பெர்க் என்பவரால் தொடங்கப்பட்டது. எப்போவோ தொடங்கிட்டாங்க. சரியா? இந்த ஆலையின் மூலம் என்ன பண்ணுறாங்க அந்த ஆலையிலன்னு சொல்லி பாருங்க, கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையில் உள்ள மணலில் நிறைந்து கிடைக்கும் மோனோசைட் என்ற கனிமத்தை பிரித்தெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இது எதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, இந்த திட்டத்தை ஓகேவா, இந்த திட்டத்திற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு நீட்டிப்பு செய்துள்ளது. சரியா? அதனால சில எதிர்ப்புகள்லாம் வந்திருக்குது. செய்தியில் வந்ததுனால அந்த அணு கனிம சுரங்க ஆலை எங்கு அமைந்துள்ளது, அங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோ. சரிம்மா? அடுத்த செய்தி போகலாம். அதோட அதே மாதிரி தொடர்புடைய செய்திகள் பாருங்க. இந்தியாவின் முதல் பசுமை ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு, இந்த க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்கல்ல, க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாருங்க, ராஜஸ்தான் மாநிலம் சரியா பலோத்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ள பச்பத்ராவில் அமைந்துள்ளது. எந்த மாநிலம்? ராஜஸ்தான் மாநிலம். அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் நியூஸில் வந்துட்டே இருக்கு, விட்டுறாதீங்க. எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் பலோத்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ள பச்பத்ரா. அங்கே என்ன இருக்குது? பசுமை ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் அங்கே அப்படியே பெட்ரோ கெமிக்கல் ஆலையும் இணைந்து ஒரே இடத்துல செயல்படுகிறது. சரிங்களா? இது யாரால் வந்துட்டு நடத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மற்றும் ராஜஸ்தான் அரசு ஆகிய 2 பேரும் இணைந்து தான் அந்த கூட்டு முயற்சியில் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இதோட உற்பத்தி திறன் ஒரு வருஷத்துக்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் 2.4 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி திறன் கொண்டது இந்த ஆலை. சரிங்களா? இது வந்து கச்சா எண்ணெய் தொடர்புடைய ஒரு ஆலை. ஓகேவா? அடுத்து பாருங்க, தொடர்ந்து அதே மாதிரி இந்தியாவின் முதல்
ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் கிரீன் ஹைட்ரஜன் ஏபிஐ மற்றும் 2Gனா செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. சரியா? எத்தனால் ஆலை. இந்தியாவின் முதல் இந்த ஆலையானது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஆக்டிவ் ஃபார்மாசூட்டிக்கல் இன்கிரிடியன்ஸ். மற்றும் இரண்டாம் தலைமுறை எத்தனால் ஆலை எந்த மாநிலத்தில்? ஹிமாச்சல் பிரதேசத்தில். அங்கே பார்த்தது ராஜஸ்தானில், இங்கே ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்துருக்கோம், மறந்துடாங்க. சரிமா? இங்கு பசுமை ஹைட்ரஜன் சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், தமிழ்நாட்டில் உலகத்திலே முதல் முறையாக என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்காமா? தமிழ்நாட்டில் உலகத்திலே முதல் முறையாக இந்திரா காந்தி அணுமின் நிலையத்தில் அணுசக்தியை பயன்படுத்தி அந்த பசுமை ஹைட்ரஜனை தயாரிக்கும் ஆலை சரியா திறக்கப்பட்டது. வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே பார்க்குறது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி சரிங்களா அந்த பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. எங்கே? ஹிமாச்சல் பிரதேசத்தில். மறந்துடாதீங்க, ஒன்னொன்றும் அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா மெயின்ஸ்லாம் எக்ஸாம் சரியா, குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ்லாம் எழுதும்போது சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கு ஓகேவா, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து எழுதுனீங்கன்னா மார்க் சூப்பராக எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்திய அரசோட முக்கியமான இலக்கு ஒரு திட்டம் பாருங்க, பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கு. சரியா? சரி, இலக்கு ஆண்டு 2070. சரியா? அதே மாதிரி கார்பன் சமநிலை இலக்கு ஆண்டு 2050. சரி, 2050. ஓகேவா? கார்பன் சமநிலை இலக்கு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பன் உமிழ்வு எவ்வளோக்குள்ள கார்பன் பயன்படுத்துகிறோமோ ஓகேவா, அதோட அளவும் அதனால் வெளியிடும் அந்த கார்பனின் அளவும் சமமாக இருக்க வேண்டும். அதற்கான இலக்கு ஆண்டு 2050. பூஜ்ஜிய கார்பன் ஓகேவா எமிஷன் அப்படிங்கிறது 2070ஆம் ஆண்டு இலக்கு ஆண்டு. அதே மாதிரி இந்திய அரசால் தொடங்கப்பட்ட தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் சரி, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் தொடங்கப்பட்ட வருஷம் 2021. நிறைய எக்ஸாம்பிள் இந்த வருஷத்தை கேட்டுக்கிறாங்க, மக்களே மறந்துடாதீங்க. சரியா? அடுத்த முக்கியமான செய்தி பாருங்க, இந்த மிஷன்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்து உஃபாஸ் சட்டத்தின் கீழ் 23 பேர் பயங்கரவாதிகளாக அறிவிப்பு. மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. என்ன டீடைல் சொல்லி பாருங்க. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம், ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க? உஃபான்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க போகிறோம். சரியா? இந்த சட்டத்தின் கீழ் லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய 23 பேரை பயங்கரவாதிகளாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த 23 பேரில் 17 பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள், 6 பேர் அந்த பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இந்தியர்கள் என்று கருதப்படுகிறது. மொத்தம் எத்தனை பேர்? 23 பேர். எதன்படி அவங்க வந்து அரசு பயங்கரவாதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளாங்க? சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967 அதில் பிரிவு 35 உட்பிரிவு 4 கீழ் இவர்கள் இந்த லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டுள்ளனர். எந்த அமைச்சகத்தினால்? மத்திய உள்துறை அமைச்சகத்தினால். மறந்துடாதீங்க. சரிமா? அடுத்து இப்போ நம்ம பார்த்த அந்த உஃபாஸ் சட்டம்னா என்ன, இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோமா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஓகேவா? இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 1967. சரியா? இது எதற்காக எப்போது பயன்படுத்தப்படும் சொல்லி பாருங்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கும், தீங்கு விளைவிக்கும், ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் விளைவிக்கிற தனிநபர்கள் அல்லது அமைப்புகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக இந்த உஃபாஸ் சட்டம் 1967ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. 2019ஆம் ஆண்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. சரி, தனிநபர்களையும் அமைப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுவதை தடுக்கலாம். அதே சமயத்தில் 2019ஆம் ஆண்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முறையான நீதித்துறை விசாரணை இல்லாமல், ஒரு கோர்ட்டோட ஆர்டர் இல்லாமலே மத்திய அரசு ஒரு தனிநபரை அதிகாரப்பூர்வமாக பயங்கரவாதி என அறிவிக்க முடியும். சரியா? இதுக்கான தண்டனைகள் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வர முடியாது. மரண தண்டனை, ஆயுள் தண்டனைலாம் கண்டிப்பாக இதில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டிங் ஆகும். அப்போ ஏன் அந்த விஷயத்தை அப்படி சொன்னோம், இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, அந்த விஷயம் எப்படி ட்ரெண்டில் அந்த விஷயத்தை நியூஸில் அடிக்கடி வந்துட்டு இருக்குது, அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா சில விஷயங்கள் மறக்காது. அதுக்கு தான் தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்கிறோம். சரியா? அடுத்தபடியாக ரிவிஷனுக்காக இந்த தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்விகள். அதில் ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கொஸ்டின், 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? செகண்ட் கொஸ்டின், எந்த மாவட்டத்தில், தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? தேர்ட் கொஸ்டின், இந்தியன் முதல் ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் மற்றும் 2G எத்தனால் ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஃபோர்த் கொஸ்டின், எந்த ஆண்டிற்குள் 0 கார்பன் உமிழ்வினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், தேசிய உஃபாஸ் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? முடிஞ்ச அதோட ஃபுல் ஃபார்மை ஒரு இடம் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் சரியா, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் அந்த மிஷன் அப்படிங்கிறது எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.